current affairs அப்படின்னு கேட்டா urban local bodies. Okay, so we know about local bodies. Gram panchayats, yeah, then municipal corporation, the mayor, councillor, இந்த டேர்ம்ஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, ரைட்? ஸோ அதுதான் என்னது இந்த அர்பன் அண்ட் யுவர் ரூரல் லோக்கல் பாடிஸ். ஸோ அதில் பர்டிகுலராக அர்பன் லோக்கல் பாடிஸ் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் பிகாஸ் இட் வாஸ் அ நியூஸ். ஸோ ஏன் நியூஸில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஆந்திர பிரதேஷ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஹேஸ் பாஸ்ட் ஆந்திர பிரதேஷ் முனிசிபல் லாஸ் அமெண்ட்மெண்ட் பில் ரெஸ்டோரிங் டைரக்ட் எலெக்ஷன் ஃபார் அர்பன் லோக்கல் பாடிஸ். ஓகேங்களா? அப்போ என்ன தெரிஞ்சுக்கலாம் நம்ம? ஸோ ரெஸ்டோரிங் டைரக்ட் எலெக்ஷன்ஸ் ஃபார் அர்பன் லோக்கல் பாடிஸ் விச் மீன்ஸ் தே ஆர் அகெயின் ரீஸ்டோரிங் த டைரக்ட் எலெக்ஷன். அப்போ இதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கு? இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ எ ஸ்டேட் த்ரூ அன் அமெண்ட்மெண்ட் பாட் திஸ். அப்போனா என்ன அர்த்தம்? எ ஸ்டேட் ஹேஸ் த பவர் டு பிரிங் டைரக்ட் எலெக்ஷன் ஆர் இன்டைரக்ட் எலெக்ஷன். ஓகேங்களா? ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டேட். ஓகே, அப்போ கான்ஸ்டிடியூஷன்ல டைரக்ட் எலெக்ஷன் தான் இருக்கணும் அப்படிங்கிற மென்ஷன் வந்துட்டு கிடையாது அப்படிங்கிறத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ரைட்? ஓகே, ஸோ அப்போ ரிஸ்டோரிங் டைரக்ட் எலெக்ஷன்ஸ் மீன்ஸ் ஆல்ரெடி ஸோ ஒன்ஸ் தேர் வாஸ் இன்டைரக்ட் எலெக்ஷன், ஸோ பிஃபோர் தட் தேர் வாஸ் டைரக்ட் எலெக்ஷன். ஓகேங்களா? ஸோ டைரக்ட் எலெக்ஷன் தான் பல வருஷமா இருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் இன்டைரக்ட் எலெக்ஷன் மாத்துறாங்க, அதுக்கப்புறமா திரும்பவும் டைரக்ட் எலெக்ஷன் கொண்டு வராங்க. ரைட்? ஓகே, ஸோ இப்போ இந்த அர்பன் லோக்கல் பாடிஸோடைய பிரின்சிபல்ஸ் என்ன? ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்னலாம் கன்சிஸ்ட் ஆயிருக்கு, ஸோ யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, இல்லை ஹவு எலெக்ஷன் ஹேப்பன்ஸ், இதை தான் பார்க்க போகிறோம். ஸோ டைரக்ட் எலெக்ஷன்ஸ் யாருக்கு அப்படின்னா, முனிசிபல் கார்பரேஷனாக இருந்துச்சு இன்கேஸ் அப்படின்னா அதுக்கு மேயரும், நகர் பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி இருந்துச்சுன்னா அதுக்கு சேர்பர்சன். அப்போ ஒரு முனிசிபாலிட்டியா இருக்கு. ஓகேங்களா? ஸோ முனிசிபாலிட்டி ஆர் நகர் பஞ்சாயத்தா இருந்துச்சுன்னா அவங்களுடைய ஹெட் யாரு? சேர்பர்சன் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹேவ் ஒன் கான்ஸ்டிடியூன்சி, யூ ஹேவ் அ எம்எல்ஏ, ரைட்டா? ஒருவே யூ டேக் இட் ஃபார் ஹோல் ஸ்டேட், நம்ம சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்றோம், ரைட்? ஸோ அந்த மாதிரி ஒரு முனிசிபல் கார்பரேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் சிட்டி. ஓகேங்களா? ஸோ முனிசிபல் கார்பரேஷன் அப்படின்னாலே மேக்ஸிமம் சிட்டியாக தான் இருக்கும், வேர் யூ ஹேவ் பாப்புலேஷன் மோர் தேன் 10 lakhs ஆர் சம்திங். ஓகேங்களா? ரைட்? அப்படி இருந்துச்சு அப்படின்னா 1 million மேலே இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லிடுறோம்? முனிசிபல் கார்பரேஷன் சொல்லுவோம். அப்போ அது மேக்ஸிமம் என்னவா தான் இருக்கும்? நம்மளுக்கு சிட்டிஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? ரைட்? ஸோ அப்போ சிட்டியா இருக்கு அப்படின்னா அங்க சிட்டியில இருக்கிற ஹெட்டை நம்ம என்னன்னு சொல்லிடுறோம்? மேயர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா முனிசிபாலிட்டி, நகர் பஞ்சாயத்து. ஓகே, ஸோ அந்த 2 லெவல்லையுமே ஹெட் பேர் என்னன்னு சொல்லிடுறோம்? சேர்பர்சன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இவங்க 2 பேருக்குமே எலெக்ஷன் எப்படி நடக்க போகுது? டைரக்ட் எலெக்ஷனா நடக்க போகுது. ஓகே, ஸோ டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா மேயர் சேர்பர்சன் அவங்களோட டேர்ம் வந்துட்டு 5 years இருக்கும். ஓகே, then apart from that you can also appoint deputy persons. Okay, so மேயருக்கு டெபியூட்டி வேணும்னா யூ கேன் அப்பாயிண்ட், அதே மாதிரி சேர்பர்சனுக்கு டெபியூட்டி வேணும்னாலும் யூ கேன் அப்பாயிண்ட். பட் இவங்களோட எலெக்ஷன் வந்துட்டு டைரக்ட் எலெக்ஷன் கேட்டா இல்ல. ஓகேங்களா? ரைட்? ஸோ இது வந்துட்டு இன்டைரக்டாவே தான் கண்டினியூ பண்ண போறாங்க. ஓகே, ஸோ இப்போ அர்பன் லோக்கல் பாடிஸ். ஸோ அர்பன் லோக்கல் பாடிஸ் பாத்தீங்க அப்படின்னா தே ஆர் லோக்கல் செல்ஃப் கவர்னன்ஸ் இன் சிட்டிஸ். ஓகேங்களா? ஆர் ரூரல் ஆர் அர்பன் ஏரியாஸ். ஓகே, ஸோ இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு த்ரூ 74th Constitutional Amendment Act 1992. அது மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ 74th Constitutional Amendment Act 1992 Part 9A. ஓகேவா? ஸோ Part 9A அப்படிங்கிறது என்னது? அர்பன் லோக்கல் பாடிஸ். ஓகே, brought through 74th Constitutional Amendment Act 1992. ரைட்? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் 243P இருந்து 3G வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஆர்டிகல்ஸ் இருக்கு. ஸோ அதில் like 243Q provides for 3 types of urban local bodies. ஓகேங்களா? ரைட்? ஸோ ஒன்று வந்துட்டு நகர் பஞ்சாயத், அப்புறம் முனிசிபல் கவுன்சில் ஆர் முனிசிபாலிட்டி. அப்படின்னா உங்களுக்கு ரூரல் ஏரியா இருக்கு, ரூரல்ல இருந்து அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அர்பன் ஏரியா வரணும். இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு டிரான்சிஷன் ஜோனா இருக்கும் பாத்தீங்களா? ஸோ அந்த பாடிஸை நம்ம என்னன்னு சொல்றோம்? முனிசிபல் கவுன்சில் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ அர்பன் ஏரியா தான், பட் ஆனால் அது எப்படி இருக்கும்? சின்னதா இருக்கும். ஓகே, ஸ்மாலர் அர்பன் ஏரியா. அண்ட் இது வந்துட்டு இருக்கிறதுலே ஸ்மால். இப்போ நம்ம ஊர்ல டவுன்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா? அந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் நகர் பஞ்சாயத் டிரான்சிஷனல் ஏரியா. ஓகே, ஸோ ரூரல்ல இருந்து அர்பனா மாறிட்டு இருக்கிற ஏரியாஸ். முனிசிபல் கார்பரேஷன் அப்படின்றப்ப, சாரி, முனிசிபல் கவுன்சில்ன்றப்ப ப்ராப்பர்லி எஸ்டாப்ளிஷ்டு அர்பன் ஏரியா, பட் இட் இஸ் ஸ்மால் சைஸ். ஓகேங்களா? ரைட்? அதுக்கு அடுத்து தேர்டு பார்த்தோம் அப்படின்னா முனிசிபல் கார்பரேஷன். முனிசிபல் கார்பரேஷன் வந்துட்டு லார்ஜர் அர்பன் ஏரியா, சிட்டிஸ், ப்ராப்பர்லி எஸ்டாப்ளிஷ்டு சிட்டிஸ் வந்துட்டு வரும். இது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4-5 டைப்ஸ் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் கண்டோன்மெண்ட் போர்டு, நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டி, தென் போர்ட் ட்ரஸ்ட்ஷிப், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் இருக்கும். இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கண்டோன்மெண்ட் போர்டு பார்த்தீங்கன்னா
சிவிலியன்ஸ் பட் மிலிட்ரி பீப்புள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள சிவிலியன்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா வந்துட்டு கண்டோன்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லுவோம். டவுன்ஷிப் ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹேவ் அ தெர்மல் பவர் பிளான்ட், ஓகேங்களா. ஸோ தூத்துக்குடி தெர்மல் பவர் பிளான்ட் இருக்கு. இப்போ அந்த தெர்மல் பவர் பிளான்ட்ல ஒர்க் பண்றவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குன்னு தனியா ஒரு ஏரியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போலீஸ்னா போலீஸுக்குன்னு தனியா ஹவுசிங் போர்டு இருக்கு இல்லையா, ரைட். அவங்களுக்குன்னு ஒரு கேம்பஸ், அதுக்குள்ள அவங்களுக்குன்னு அபார்ட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இல்லையா. இதே மாதிரி ஒரு ஹோல் டவுனே வந்துட்டு இந்த மாதிரி பர்டிகுலரா ஒரு இடத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு, இப்போ நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் அங்க ஒர்க் பண்றவங்களுக்குன்னு தனியா ஒரு ஏரியா இருக்கு. அப்ப அதுக்கு பேர் என்னன்னு சொல்வோம், டவுன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. அதுல நம்ம இந்த 3 மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்றோம் இன்னைக்கு. ஓகேங்களா, ரைட். ஸோ இதுல மட்டும் தான் ப்ராப்பர்லி ஹெல்டு எலெக்ஷன்ஸ் நடக்கும். அதுல பாத்தீங்கன்னா சில இதுல நடக்கவே நடக்காது, சில இதுல டிபெண்ட்ஸ். ஓகேங்களா, பட் ப்ராப்பர்லி ஹெல்டு எலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா அது இதுல மட்டும் தான் நடக்கும். ஓகே, ரைட். ஸோ இது போக இஃப் யூ ஹேவ் பாப்புலேஷன் ஆஃப் மோர் தென் 3 லேக், 3 லட்சத்துக்கு மேல இருக்குது பாப்புலேஷன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாங்க, வார்டு கமிட்டிஸ் வந்துட்டு கொண்டு வரலாம். அந்த வார்டு கவுன்சிலர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வார்ட்ஸ் கொண்டு வரலாம். அந்த வார்டுக்கு யூ வில் ஹேவ் அ எலெக்ஷன் அண்ட் அதுல வந்துட்டு கவுன்சிலர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மெம்பர்ஸ் நம்ம கவுன்சிலர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ வென் யூ ஹேவ் பாப்புலேஷன் ஆஃப் மோர் தென் 3 லேக்ஸ், ஓகேங்களா, ஸோ முனிசிபாலிட்டிஸ்ல 3 லேக் மேல பாப்புலேஷன் இருந்துச்சு அப்படின்னா வார்டு கமிட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். Then metropolitan planning committee. So metropolitan area, bigger cities, ஓகேங்களா, ரைட். ஸோ இருக்கலே ரொம்ப பெரிய சிட்டி, கார்பரேஷனா கார்பரேஷனை விட பெருசு அப்படி இருக்கிறத மெட்ரோபாலிட்டன். ஸோ இப்போ யூ ஹேவ் கோயம்புத்தூர், யூ ஹேவ் ஈரோடு, தென் யூ ஹேவ் சென்னை. ஸோ யூ கம்பேர் ஈரோடு வித் சென்னை, எது ரொம்ப பெருசு? சென்னை, ரைட்டா. ஸோ அந்த மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ப்ராப்பர்லி எஸ்டாப்ளிஷ்டு ஹியூஜ் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஏரியாஸ். ஓகே, ஸோ அங்கே பார்த்தோம் அப்படின்னா யூ வில் ஹேவ் அ மெட்ரோபாலிட்டன் பிளானிங் கமிட்டி வந்துட்டு இருக்கும். அது போக டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி இருக்கும். இது நம்ம ஆல்ரெடி ஒன்ஸ் பார்த்துருக்கோம், ரைட்டா. டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டியோட ஒர்க் என்ன யூஸ்வலா அப்படின்னா ரூரல் ஏரியாஸ்ல இருந்து பிளானிங் தருவாங்க, அர்பன் ஏரியாஸ்ல இருந்து பிளானிங் தருவாங்க. ஸோ ரெண்டையுமே வந்துட்டு தே வில் லுக் ஆஃப்டர் போத் ஆஃப் த திங்ஸ். அண்ட் ரூரல் ஏரியால பண்றது அர்பனை பாதிக்காம இருக்கணும், அர்பன்ல பண்றது ரூரலை பாதிக்காம இருக்கணும். அந்த மாதிரி பிளானிங் வந்துட்டு ஓகே சொல்லுவாங்க. அதுதான் இந்த டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டியோட ஒர்க், ஓகேங்களா. இந்த 3 லெவல்ஸ் வந்துட்டு பார்த்துருந்தோம். எதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்துட்டு பிளானிங் கமிட்டி கொண்டு வரல, அதுக்கு பதிலாக டிஸ்ட்ரிக்ட் ஒன் மோர் கமிட்டி டிடிசி வந்துட்டு கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை பார்த்துருந்தோம், டெவலப்மெண்ட் கமிட்டி. ஸோ அந்த இதில் பார்த்தோம். நெக்ஸ்ட் எலெக்ஷன்ஸ் பார்த்தோம்னா ஸோ டைரக்ட்லி எலெக்டட் பை த பீப்புள். ஓகே, லைக் இஃப் இட் வாண்ட்ஸ் டு பி இன்டைரக்ட் எலெக்ஷன், ஸ்டேட் கேன் டூ தட் ஆல்சோ, ஓகேங்களா. ஸோ எய்தர் டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் எங்க நடக்குது, election for chairperson or mayor, but you take wards. வார்ட்ஸுக்கு பாத்தீங்கன்னா they are directly elected by the people, ஓகேவா. ஸோ வார்ட்ஸுக்கு இன்டைரக்ட் எலெக்ஷன் கிடையாது, வார்ட்ஸ்ல டைரக்ட்லி எலெக்டட். சேர்பர்சன் மேயர் மட்டும் தான் என்னது இன்டைரக்ட் எலெக்ஷன் வேணும்னா வச்சுக்கலாம், இல்ல டைரக்ட் எலெக்ஷன்னாலும் டைரக்ட் எலெக்ஷன். நெக்ஸ்ட் யூஎல்பியோடைய எலெக்ஷன்ஸை யார் வந்துட்டு நடத்துறாங்க, ஓகேங்களா. இது ரொம்ப முக்கியம், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். ஓகே, ரைட். மற்ற எலெக்ஷன்ஸ் எல்லாம் யார் நடத்துவாங்க, சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் தான் நடத்தும், ஓகேங்களா, நார்மல் எலெக்ஷன் கமிஷன். பட் ஸ்டேட் லெவல்ல நம்மளுக்கு நடக்கக்கூடிய லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் மட்டும் இட் இஸ் கண்டக்டட் பை ஸ்டேட் லெவல் எலெக்ஷன் கமிஷன். ஓகே, இதுக்கும் பாத்தீங்கன்னா டென்யூர், ஒரு முனிசிபாலிட்டி எஸ்டாப்ளிஷ் ஆயிருந்தா அதோட டென்யூர் வந்துட்டு 5 years. ஓகே, இன் கேஸ் இட் இஸ் டிசால்வ்ட் ப்ரீமெச்சூர்லி தென் வித்தின் 6 months எலெக்ஷன் ஹேஸ் டு பி ஹெல்ட், ஓகேங்களா. தென் சீட்ஸ் வந்துட்டு ரிசர்வேஷன் வந்துட்டு இருக்கும். ஃபங்க்ஷன்ஸ், ஸோ பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். உங்க ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் நினைச்சாங்க அப்படின்னா தே கேன் டிவால்வ் பவர்ஸ். ஸோ வி ஹேவ் அ லிஸ்ட் ஆஃப் பவர்ஸ். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனிங்ஸ் வந்துட்டு அவங்க பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும். அந்த ஃபங்க்ஷனிங்ஸ்ல எதை வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் அலாகேட் பண்றாங்களோ அந்த பவர்ஸ் அவங்களுக்கு இருக்கும். ஓகே, ரைட். ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் மே டிவால்வ் பவர்ஸ் டு முனிசிபாலிட்டிஸ். மீன்ஸ் முனிசிபாலிட்டிஸ்க்குன்னு ஆல்ரெடி பவர் இருக்குன்ற அர்த்தம் கிடையாது, ஓகேங்களா. வி ஹேவ் லிஸ்ட் ஆஃப் பவர்ஸ். அதுல ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் நினைச்சா சில பவர்ஸ் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு தரலாம், ஓகேங்களா, ரைட். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். நெக்ஸ்ட் ஸோ இதுல வந்து 12th ஷெட்யூல்ல பாத்தீங்க அப்படின்னா 18 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இல்ல மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் லைக் அர்பன் பிளானிங், டவுன் பிளானிங், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங், சீவேஜ் மேனேஜ்மெண்ட், தென் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், ஓகே, தென் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த்ஸ் அண்ட் டெத்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு சில பவர்ஸ் வந்துட்டு இல்ல ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ்ல வாட் எவர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் டிசைட் அந்த ஃபங்க்ஷனிங் மட்டும் அவங்க வந்துட்டு பண்ணிக்கலாம், ஓகேவா. ஃபினான்ஷியல் பவர்ஸை பொறுத்த வரைக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா அகைன் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் டிசைட்ஸ் தான். ஓகே, ஸோ இஃப் தே மே கனெக்ட் டாக்ஸஸ்,
யாருக்கு பவர் இருக்குது? அதாவது முனிசிபல் பாடிஸ்க்கு வந்துட்டு பவர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அர்பன் லோக்கல் பாடி இல்ல உங்களுக்கு கிராம பஞ்சாயத்தா இருக்கலாம். ஓகேங்களா? ரூரல் லோக்கல் பாடிஸ் அவங்களுக்கு டாக்ஸ் கலெக்ட் பண்றதுக்கான உரிமை வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ரைட். They can also collect taxes, tolls or fees. Apart from that, they will receive grants in aid or revenue from the state. State decides இவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு அர்பன் லோக்கல் பாடிஸ்க்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க அலோகேட் பண்ணாங்கன்னா அவங்க அலோகேட் பண்ணது. அது இல்லாம சில திங்ஸ்ல என்ன பண்ணிக்கலாம், அவங்களே வந்துட்டு டாக்ஸ் வந்துட்டு வாங்கிக்கலாம். ஓகே. தென் அதே மாதிரி இவங்களோட ஸோ இப்போ இவங்க முனிசிபாலிட்டிஸ் உடைய பொசிஷன் என்னவா இருக்கு, இவங்களுக்கு கொடுப்போமா வேணாமா, எவ்வளோ அமௌண்ட் தரலாம், இதெல்லாத்தையும் யார் ஸ்டடி பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க? ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன். ஓகேங்களா? ரைட். யூ ஹேவ் ஃபினான்ஸ் கமிஷன் சென்ட்ரல் லெவல்ல இருக்கும். அது இல்லாம ஸ்டேட் லெவல்ல யூ ஹேவ் ஃபினான்ஸ் கமிஷன். அந்த ஃபினான்ஸ் கமிஷன் தான் அர்பன் லோக்கல் பாடிஸ்க்கு பார்த்துப்பாங்க. அப்போ யூ ஹேவ் இம்பார்ட்டன்ட் 2 கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ். ஓகேங்களா? ஒன்னு ஃபினான்ஸ் கமிஷன், இன்னொன்னு வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன். ரைட். ஸோ ரெண்டுமே ஸ்டேட் லெவல்ல இருக்கிற ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனும் ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷனும் அர்பன் லோக்கல் பாடிஸ் அண்ட் ரூரல் லோக்கல் பாடிஸ் ரிலேட்டடான ஒர்க்கை பார்த்துப்பாங்க. ஓகேவா? So sometimes Union Finance Commission may also recommend if they feel they want to give strength to the local bodies apna, they may recommend. Okay, right? Then India has around 4,800 urban local bodies. Okay. So again, adula vantu the types vantu irukku, and nama sonnom illaya cantonment area, adu nama idhula add பண்ணல. When you study in the material, it will be included. Okay, right? So adu vandu thaniya vantu படிச்சு வச்சுக்கறோம் நம்ம. Okay, so polity படிக்கிறப்ப adula add பண்ணி படிச்சுக்கோங்க. Next பாத்தீங்கன்னா sacrilege law. So first, what is sacrilege? Sacrilege அப்படின்னா you're disrespecting or insulting some other communities things that is so holy to them. ஓகேங்களா? ஸோ வேற ஒரு கம்யூனிட்டி இருக்கு, அந்த கம்யூனிட்டிக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், அது வந்துட்டு ஒரு புக்கா இருக்கலாம், இல்ல அவங்களோட நம்பிக்கையா இருக்கலாம், இல்ல வேர்டிங்ஸா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். பட் அதை நம்ம வந்துட்டு அவமதிக்கிற மாதிரி பண்ணோம் அப்படின்னா அது அந்த டேர்ம், அந்த அவமதிக்கிற அந்த செயலை நம்ம என்னன்னு சொல்றோம்? Considered sacrilege. ஓகேங்களா? ரைட். ஸோ இட் மே பி a thing or a place. ஓகே. ஸோ அதை வந்துட்டு நம்ம இட் ஷுட் பி ஹோலி டு தட் கம்யூனிட்டி. ஓகேங்களா? எந்த ரிலீஜியஸ் கம்யூனிட்டியோ அவங்களுக்கு அது ஹோலியா இருக்கணும், சாக்ரடா இருக்கணும். அதை வந்துட்டு அவமதிச்சோம் அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் சாக்ரிலேஜ். ஓகே, ரைட். இப்போ இது ஏன் நியூஸ்ல வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ பஞ்சாப் ஹேவ் enacted anti sacrilege law. ஓகே, த்ரூ an amendment. ஓகே, ஸோ எதுக்கு அகைன்ஸ்டா? இப்போ சாக்ரிலேஜ்னு சொல்லிட்டோம். இப்போ எந்த திங்க வந்துட்டு நம்ம அவமதிக்கிறத பத்தி பேசுறாங்க அப்படின்னா அபவுட் குரு கிரந்த் சாஹிப். ஓகே, ஸோ வாட் இஸ் குரு கிரந்த் சாஹிப்? குரு கிரந்த் சாஹிப் இஸ் த புக். ஓகேங்களா? எப்படி நம்மளுக்கு வந்துட்டு ஹோலி புக்ஸ் இருக்குது, ஹேவ் பகவத்கீதா, பைபிள், குரான் இதெல்லாம் இருக்கு இல்லையா? சிமிலர் டு தட் சீக்கிசம் உடைய ஹோலி புக் எது? கிரந்த் சாஹிப். ஓகே, குரு கிரந்த் சாஹிப். ஓகே, ஸோ வை த டேர்ம் குரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட் சீக் குரு மேட் குரு லைக் கிரந்த் சாஹிப் as the eternal குரு. ஓகேங்களா? ஸோ யூ ஹேவ், ஸோ சீக்கிசம்ல பாத்தீங்கன்னா யூ ஹேவ் லாட் ஆஃப் குருஸ். ஓகேங்களா? ஸோ அதுல லாஸ்ட் சீக் குரு குரு கோபிந்த் சிங். ஓகேங்களா? ஸோ அவர் தான் என்ன பண்ணிடுறாரு, ஸோ இதுக்கப்புறம் அடுத்தடுத்து பர்சன்ஸையே வந்துட்டு குருவா நீங்க கும்பிடாம இதுக்கு பதிலா இந்த புக்கு தான் உங்களோட குரு அப்படின்னு சொல்லிட்டு எட்டர்னல் ஆக்கிடுறாங்க புக்கை. ஓகேங்களா? ரைட். ஸோ அதை பண்ணவர் யாரு? குரு கோபிந்த் சிங். ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த குரு கிரந்த் சாஹிப்ல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் கன்சிஸ்ட் ஆஃப் லாட் ஆஃப் ஹைம்ஸ். ஓகேங்களா? ஸோ பாடல்கள் இதெல்லாமே வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ இது யாரு பாடினது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இன்க்ளூட்ஸ் ஹைம்ஸ் ஃப்ரம் சீக் குருஸ். ஓகேங்களா? சீக்க சேர்ந்த குருஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க பாடினதும் இருக்கு. அது இல்லாம செயின்ஸ் ஃப்ரம் அதர் ரிலீஜியன்ஸ் டூ. ஓகேவா? இது நம்ம ஆல்ரெடி ஒரு கிளாஸ்ல சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ரவிதாசா அப்படின்னு சொல்லிட்டு ரவிதாசியா கம்யூனிட்டி பத்தி பேசுறப்ப சொல்லியிருக்கோம். ரைட். ஸோ அவங்களை என்னன்னு சொல்லுவோம் நம்ம? ஸோ சீக் குரு கிடையாது, வேற ஒரு ரிலீஜன்ல இருக்கக்கூடிய குருஸ், அவங்களுடைய ஹிம்ஸை மட்டும் நம்ம எடுத்து ஃபாலோ பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? இவங்களோட ரிலீஜன்ல பகத்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? பகத். ஓகேங்களா? ரைட். ஓகே, ஸோ பகத்ஸ் இல்ல செயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பகத்ஸ் அப்படிங்கிறது யாருன்னா ஓன் சீக் குரு கிடையாது, பட் டீச்சிங்ஸ் ஃப்ரம் அதர் குருஸ். ஓகேங்களா? ஸோ வேற ரிலிஜன், ஹிந்து ரிலிஜனா இருக்கலாம், இல்ல இஸ்லாமா இருக்கலாம், அதுல இருக்கக்கூடிய ஹிம்ஸை வந்துட்டு குட் பிரின்சிபிள்ஸ் வந்துட்டு எடுத்திருப்பாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் த பியூட்டி ஆஃப் சீக்கிசம். இட் ஹேஸ் போத் குட் திங்ஸ் ஃப்ரம் அதர் ரிலிஜன்ஸ். இஸ்லாம், ஹிந்துயிசம் ரெண்டுலயும் இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை எல்லாத்தையுமே எடுத்து இந்த குரு கிரந்த் சாஹிப்ல வந்துட்டு ஆட் பண்ணிருப்பாங்க. ஸோ இதை ஃபைனலா கம்பைல் பண்ணது யாரு? ஓகேங்களா? ஸோ இதை ஃபர்ஸ்ட் வந்துட்டு இட் வாஸ் லைக் நிறைய குருஸ் இருக்காங்க, நிறைய பேர் நிறைய ஹைம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கம்பைல் பண்ணிருப்பாங்க இல்லையா? ஸோ அதை கம்பைல் பண்ணது யாரு அப்படின்னா குரு அர்ஜுன் தேவ். ஓகேங்களா? ரைட். ஸோ குரு அர்ஜுன் தேவ் 1604ல வந்துட்டு பண்றாரு. ஓகே சார். ஸோ குரு அர்ஜுன் தேவ் கம்பைல்டு இட். ஓகேங்களா? ஃபைனல் கம்பைலேஷன் யார் கொடுப்பாங்கன்னா லாஸ்ட் சீக் குரு.
குரு கோபிந்த் சிங் வந்துட்டு ஃபைனலா கம்பைல் பண்ணிட்டு என்ன பண்ணிடுறாரு, இனிமே இந்த புக்கு தான் உங்களுக்கு குரு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் சீக் குரு யாரு? குரு கோபிந்த் சிங். கம்பைல் பண்ணது யாரு? குரு அர்ஜுன் தேவ். ஓகேங்களா? ஓகே, தென் ஸ்கிரிப்ட் பாத்தீங்கன்னா குருமுகி ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல இருக்கிறது. தென் இட் இஸ் அ எட்டர்னல் குரு அண்ட் லைக் ஸ்பிரிச்சுவல் ரெஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங். ஸோ எங்க இருக்கு இந்த புக் அப்படின்னு பாத்தீங்கன்னா the ஒரிஜினல் புக் இட் இஸ் பிளேஸ்ட் இன் ஹர்மந்தர் சாஹிப். ஓகேங்களா? ரைட். ஸோ ஸ்ரீ ஹர்மந்தர் சாஹிப் அம்ரித்சர் டெம்பிள் பார்த்திருக்கீங்க இல்லையா? அந்த டெம்பிள் தான். ஓகேங்களா? அதை வந்துட்டு ஸ்ரீ ஹர்மந்தர் சாஹிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோயில்ல தான் இந்த புக் வந்துட்டு இருக்கு. ஸோ மார்னிங் டைம் தே வில் ஓப்பன் த புக் அண்ட் தென் ஈவினிங் தே வில் க்ளோஸ் த புக். எப்படி நம்ம பூஜை எல்லாம் பண்றோம் இல்லையா? ரைட். ஸோ அந்த மாதிரி மார்னிங் ஓப்பன் பண்ணுவாங்க, ஈவினிங் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதை வந்துட்டு பிரகாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க while opening the book and close பண்றத சுகாசன் அப்படின்னு சொல்லுவாங்க. Okay, then it have lot of good values. Okay, so universal one god, compassion, service. Okay, then three pillars இதுல என்ன அப்படின்னு பார்த்தா you have to do japas. ஓகேங்களா? so you have to do the naam japa. Okay, means chanting names of gods. ஓகேங்களா? அது பண்ணலாம். then kirat karo means you should work like you should do only dignified works. ஓகேங்களா? சீட் பண்றது, ஃப்ராட் பண்றது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ யூ சி சிக்ஸ் ஃபாலோ இட் வெரி சின்சியர்லி. ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது. தென் தேர்ட் பாத்தீங்க அப்படின்னா வி ஹேவ் டு ஷேர் இட் வித் எவ்ரி ஒன். ஓகேங்களா? ஒன் சக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஷேர் வித் அதர் பீப்புள். வாட் எவர் யூ ஹேவ் யூ ஹேவ் டு ஷேர் இட். ஓகேங்களா? ஸோ இந்த 4 பிரின்சிபல்ஸ்ல ஆர் பில்லர்ஸ் ஆஃப் திஸ் ரிலிஜன். ரைட். ஸோ இப்போ இந்த கிரந்த் சாஹிப் பத்தின இம்பார்ட்டன்ஸ் நம்ம வந்துட்டு பார்த்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ தே வாண்டட் டு இன்ட்ரடியூஸ் அ லா. ஓகே, ஸோ குட் ஒன்லி நோ. ஸோ ஓகே, ஒரு மதத்தை வந்துட்டு அவமதிக்கிறதுக்காக கொண்டு வராங்க. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா தே ஆர் பிரிங்கிங் இட் ஒன்லி ஃபார் ஒன் ரிலிஜன். ரைட். ஸோ வி ஷுட் பி செக்குலர் இல்லையா? ஸோ அப்போ ஒன் ரிலிஜன் மட்டும் எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிற கொஸ்டின் ரைசஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இவங்களுடைய மல்டிபிள் அட்டம்ஸ் இருக்கு. இப்போ ஒரு அட்டம்ப்ட்ல அவங்க அதை கொண்டு வர கிடையாது. தே பாட் மல்டிபிள் அட்டம்ஸ் பட் ஆல் தி அட்டம்ஸ் வர் ஃபெயில்டு. ஓகே, ஸோ பாத்தீங்கன்னா 2016ல வந்துட்டு குரு கிரந்த் சாஹிப் அகெயின்ஸ்ட் லைக் ஒன்லி டு சப்போர்ட் திஸ். ஓகேங்களா? ஸோ சாக்ரிலேஜ் வந்துட்டு குரு கிரந்த் சாஹிப்க்கு பண்ணியிருந்தாங்கன்னா மட்டும்தான் பனிஷபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 2016ல பில் வந்துட்டு கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு ரிலீஜன் மட்டும் அப்படிங்கிறதுனால இது வந்துட்டு என்ன பண்ணலாம் உங்களுக்கு. ஸோ ஏன் இப்ப வந்துட்டு ஸ்டேட்டே பாஸ் பண்ணிட்டு போலால, சென்ட்ருக்கு அது ஏன் போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிகாஸ் த கிரிமினல் லாஸ் ஆர் இன் த கன்கரண்ட் லிஸ்ட். ஓகேங்களா? ஸோ இப்ப நீங்க வந்துட்டு சாக்ரிலேஜ் ஒருத்தவங்க பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக இது ஒரு அஃபென்ஸ், இவங்களை இத்தனை வருஷம் நாங்க பனிஷ் பண்ண போறோம் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வாட் இஸ் திஸ் திஸ் கிரிமினல் லா. ரைட்டா? இப்போ கிரிமினல் லா அப்படிங்கிறது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. அப்படிங்கிறப்ப ஸ்டேட் சென்டர் ரெண்டு பேரோட பெர்மிஷனுமே அதுல இருக்கணும். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ ஸ்டேட் என்ன பண்றாங்க 2016ல இந்த பில் பாஸ் பண்றாங்க. இட் இஸ் ஒன்லி ரிலேட்டட் டு ஒன் ரிலீஜன்ங்கிறதுனால இட் காட் ரிஜெக்டட். ஸோ நெக்ஸ்ட் அகைன் 2018ல என்ன பண்றாங்க, ஓகே ஒன் ரிலீஜன் தானே வி பாட் ஆல் 4 ரிலீஜன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரிலீஜனோட இருக்கக்கூடிய ஹோலி புக்ஸையும் அவங்க வந்துட்டு ஆட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இட் வாஸ் நாட் பாஸ்ட். ஓகே, ஸோ இட் குடன்ட் ரிசீவ் த பிரசிடென்ஷியல் அசென்ட். ஸோ இந்த லா வந்துட்டு என்னன்னா ஒன்னு இது வந்துட்டு சென்டருக்கு போகுது அப்படின்னா கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னா ஸ்டேட் லா சென்டர் லா when you bought some laws in the concurrent list. ஓகேங்களா? கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்டுக்கு சென்டர் ஸ்டேட் ரெண்டு லா இருக்கு அப்படின்னா யாரோட லா வந்துட்டு ப்ரிவைல் ஆகும் வென் லைக் சென்டர்ஸ் லா ப்ரிவைல்ஸ். ஓகேங்களா? சப்போஸ் இல்ல எங்க ஸ்டேட்ல மட்டும் நாங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அந்த ஸ்டேட் சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு பிரசிடென்ஷியல் அசென்ட் மட்டும் அவங்க வாங்கணும். ஓகேங்களா? ஸோ ஈவன் தோ இட் இஸ் கான்ட்ரரி வித் த சென்ட்ரல் லா, இஃப் தே காட் பிரசிடென்ஷியல் அசென்ட் இட் கேன் பி இம்ப்ளிமெண்டட் இன் த ஸ்டேட். ஓகேங்களா? ஆனா அப்பயும் இவங்க வந்துட்டு பிரசிடென்ஷியல் அசென்ட் வாங்கி ஸ்டேட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் கூட அகைன் இஃப் சென்டர் பாசஸ் ஒன் மோர் லா ஓவர் ரைடிங் தட் அப்படின்னா சென்ட்ரல் லா ப்ரிவைஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ பிரசிடென்ஷியல் அசென்ட் வாங்கிட்டா அங்க வந்துட்டு இருக்கலாம். ஓகேங்களா? ஆனா சென்டர் பாஸ் ஆயிடுச்சுன்னா அகைன் அது வந்துட்டு ஒர்க் ஆகாது, சென்ட்ரலா தான் ப்ரிவைல் ஆகும். ஓகேங்களா? ரைட். ஸோ அதனால பிரசிடென்ஷியல் அசென்ட் வேணும் தான் இந்த ஒர்க் வந்துட்டு அவங்க பண்றாங்க. இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா பிரசிடென்ஷியல் அசென்ட் வாங்கல. தென் அகைன் 2025 தே பிராட் அகைன் அப்பயும் வந்துட்டு பிரசிடென்ஷியல் அசென்ட் வாங்கல. இட் வென்ட் டு செலக்ட் கமிட்டி பட் இட் குடன்ட் மூவ் ஃபார்வர்ட். ஓகேங்களா? ஸோ அதோட அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்க 2026ல தே ஆல்ரெடி ஹேவ் அ ஸ்டேட் லா. ஓகேங்களா? ஸ்டேட் லா ஆல்ரெடி இருக்கு பஞ்சாப்ல. அந்த லாலையேவும் ஒரு லூப் ஹோல் மாதிரி தே கிரியேட்டட் அண்ட் அதுல வந்துட்டு குரு கிரந்த் சாஹிபை வந்துட்டு இன்கேஸ் இந்த மாதிரி சாக்ரிலேஜ் பண்ணாங்கன்னா இட் பிகம்ஸ் அன் அஃபென்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ரைட்டா? ஸோ திஸ் வாஸ் கரண்ட்லி சேலஞ்ச் இன் த கோர்ட். ஓகேங்களா? ரைட்.
ஸோ அது எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ தே ஹேவ் தேர் குரு கிரந்த் சாஹிப் சத்கார் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்கு. அந்த ஆக்ட்ல வந்துட்டு ஹவு இட் ஷுட் பி பப்ளிஷ்ட், அதாவது குரு கிரந்த் சாஹிப் வந்துட்டு ஹோலி புக் தானே, ரைட், எல்லாருமே வாசிப்பாங்க இல்லையா. ஸோ அதை எப்படி பிரிண்ட் பண்ணணும், ஹவ் இட் ஹேஸ் டு பி ஸ்டோர்டு, ஓகேங்களா, பிகாஸ் இட்ஸ் அ ஹோலி புக். ஓகே, ஸோ கிளீன் அண்ட் நீட்டா வந்துட்டு வச்சுக்கணும். இப்போ யூ ஹேவ் நேஷனல் ஃபிளாக், ஸோ அது எப்படி வந்துட்டு நம்ம ஹாய்ஸ்ட் பண்ணணும், எப்படி வந்துட்டு அதை லைக் டிராவல் பண்றப்ப கொண்டு போகணும், கீழே போடக்கூடாது, இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதே மாதிரியேவும் இந்த குரு கிரந்த் சாஹிப்பை வந்துட்டு எப்படி பிரிண்ட் பண்ணணும், பப்ளிஷ் பண்ணணுன்றதுக்கு ரூல்ஸ் இருக்கு. ஸோ அந்த ரூல்ஸ்ல என்ன பண்ணிட்டாங்க, தே ஹேவ் ஆடட் திஸ். ஓகே, ஸோ வாட் தே ஹேவ் பாட் இஸ், so sacrilege in case if they done to Guru Granth Sahib, it is punishable for 7 years, illa அப்படின்னா for 20 years or more than that life imprisonment can also be given அப்படின்னு சொல்லிட்டாங்க. So it's a very heinous thing, ரைட்டா, ரொம்ப ஸ்ட்ரிக்டான stringent punishment. ஓகேங்களா. ஸோ ஒரு புக்கு இதோடைய ரெப்ரசன்டேஷன், ஓகே, நீங்க புக்கை வந்துட்டு இப்படி கிழிக்கிறீங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய குற்றம். ஓகேங்களா. ஈவன் இஃப் கார்ட்டூன் இமேஜ், ஒரு கார்ட்டூன் இமேஜ்ல கூட இந்த புக்கை நீங்க இழிவுபடுத்துற மாதிரி ஏதாவது போட்டீங்க அப்படின்னா யூ மே கெட் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ரிக்டா இருக்கு அப்படிங்கிறது இதோடைய அனதர் ஒன் பாயிண்ட். ஓகேங்களா, ரைட். ஸோ இப்போ சென்டர், இப்போ அகைன் இப்போ என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு, ஸோ திஸ் டீல்ஸ் வித் பர்டிகுலர்லி ஒன் ரிலீஜன். ஓகேங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தப்ப 4 புக்கையும் சேர்த்து கொண்டு வந்தப்ப கூட ஓகே. இப்போ என்ன ஆயிடுச்சு, இட் இஸ் ஒன்லி அபவுட் குரு கிரந்த் சாஹிப். ஸோ இட் இஸ் டீலிங் ஒன்லி வித் ஒன் ரிலீஜன். ஓகேங்களா, ஒரு ஸ்டேட்லாம் அதுவும். ஓகே, தென் செகண்ட் திங், இந்த மாதிரி காப்பீஸ்ல லைக் கார்ட்டூன்ஸ்ல இதுல கூட இந்த மாதிரி ஏதாவது சின்னதா ஒரு இமேஜ் வந்துட்டு ஒரு ஃபன்னா பண்ணணும்னு சொல்லி பண்றது கூட ஈவன் தே டோன்ட் வாண்டட் டு மேக் இட் ஹர்ட் அதர் பீப்புள். ஓகேங்களா, அன்இன்டென்ஷனலா மேபி பண்ணிட்டாங்கன்னு வச்சுப்போமே, பட் அதுக்காக லைஃப் டைம் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு லைக் கன்சர்ன்ஸ் அகெயின்ஸ்ட் வாட் தே ஹேவ் டிட். ஓகேங்களா. ஸோ ஹவு தே brought this, இப்போ நம்ம சொன்னது. ஓகேங்களா. ஸோ எப்படி அந்த பஞ்சாப் லா வந்துட்டு கொண்டு வந்தாங்க அது. Then how it is affecting your secularism and right to equality. நீங்க just read. Okay, next பாத்தீங்க அப்படின்னா polygamy. Okay, so sacrilege law பார்த்துட்டோம், குரு கிரந்த் சாஹிப் பத்தி பார்த்துட்டோம், அந்த அந்த இமேஜ்ல இருக்கிறத பார்த்துக்கோங்க, எல்லாமே வந்துட்டு prelims facts. ஓகேங்களா. குரு கிரந்த் சாஹிப் பத்தி பார்த்துருக்கோம், அப்புறம் லா எப்படி கொண்டு வந்தாங்க. ஸோ இட் இஸ் அ கன்டென்ஷன் பிட்வீன் லைக் செகுலரிசம் அண்ட் ரைட் டு ஈக்வாலிட்டி அண்ட் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட். ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் பாலிகேமி. ஸோ பாலிகேமி அப்படின்னா லைக் ஒன் கேன் மேரி, கேன் ஹேவ் லாட் ஆஃப் ஹஸ்பண்ட்ஸ் ஆர் ஒய்ஃப். ஓகேங்களா, டிபெண்ட்ஸ். ஓகே, பட் ஜென்ரலி பாலிகேமி அப்படின்னா பாலிகைனி அப்படின்னு சொல்லுவோம். மீன்ஸ் அ மேன் ஹேவிங் லாட் ஆஃப் ஒய்ஃப்ஸ். ஓகேங்களா, மோர் தென் ஒன் ஒய்ஃப் அப்படின்னா அது பாலிகைனி. ஜென்ரலா நம்ம பாலிகேமி அப்படின்னா பாலிகைனியை தான் வந்துட்டு சொல்றோம். ஓகே, ஸோ வாட் ஹேப்பன்ட் அப்படின்னா ரீசென்ட்லி petitioners, ஓகேங்களா, some activists, they have raised a question about the polygamy's prevalence in Islam. ஓகேங்களா, ரைட். ஸோ இஸ்லாம்ல மட்டும் பாத்தீங்க அப்படின்னா பாலிகேமி வந்துட்டு அலௌடு. ஓகேங்களா, அக்கார்டிங் டு their ஷரியத் லா. ஓகே, ஸோ we have different types of laws. ஓகே, particularly when it comes to marriage. ஓகேங்களா, மேரேஜ், டிவோர்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்தந்த ரிலீஜனுக்கு ஏத்த மாதிரி லாஸ் இருக்கும். ஓகே, ஸோ we have ஹிந்து மேரேஜ் ஆக்ட் அப்படி தனியா இருக்கு. அந்த மாதிரி அவங்களுக்குமே வந்துட்டு முஸ்லீம்னா முஸ்லீம் மேரேஜ் ஆக்ட் தனியா இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதுல தே ஃபாலோ ஷரியா. ஓகேங்களா, their own principles. ஓகே, ஸோ அக்கார்டிங் டு தட் தே ஆர் அலௌட் டு ஹேவ் மோர் தென் ஒன் ஒய்ஃப். ஓகேங்களா, ரைட். ஸோ இதை வந்துட்டு அகைன்ஸ்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, பெட்டிஷன் வந்துட்டு போட்டிருக்காங்க. பெட்டிஷன் போட்டவங்க யாரு, இதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. ஓகேங்களா, ரைட். ஸோ தே வாண்டட் டு அபாலிஷ் பாலிகேமி. ஓகே, ஸோ ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணிடுறாங்க, அந்த பாலிகேமிங்கிறதையே நீங்க ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, தே வாண்டட் டு ரிமூவ் திஸ். தென் they are telling like it is, no, it violates article 14, 15. ஓகேங்களா, ரைட். ஸோ லைக் இஃப் மேன், ஒன்லி மேன் கேன் ஹேவ் ஒன் ஆர் டூ மோர் தென் ஒன் ஒய்ஃப். ஸோ அது வந்துட்டு என்ன ஆகுது, ஜெண்டர் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷன் ஆகுது. ரைட், அண்ட் ஒன் ஒய்ஃப் இருக்காங்க, தென் யூஆர் மேரிங் செகண்ட் ஒன். அப்போ அந்த ஜென்ரலா அந்த பர்சனோட டிக்னிட்டி வந்துட்டு அஃபெக்ட் ஆகுது, ஆர்டிகல் 21 அஃபெக்ட் ஆகுது. ஓகேங்களா, ரைட். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆர்டிகல்ஸ் வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸே இது வயலேட் பண்ணுது, அதனால ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, தென் தே ஆல்சோ ஆஸ்க்ட் ஃபார் okay general equality, then compulsory registration of Muslim marriages, divorce with the state authorities. So இப்போ என்னது, அப்ப கரண்டா அவங்க வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, ஸோ முஸ்லிம் அத்தாரிட்டிஸ் ரெஜிஸ்டர் பண்றதோட அப்படியே சரி, பட் அப்படி இல்லாம ப்ராப்பரா ஸ்டேட் லெவல் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு நடந்தே தீரணும். இதுல மேரேஜ் நடந்துச்சு அப்படின்னா அப்படின்றத சொல்றாங்க. ஈவன் இன் ஹிந்துஸ் ஆல்சோ லைக் நாட் எவ்ரி ஒன் கோ அண்ட் ரெஜிஸ்டர் மேரேஜஸ். ஓகேங்களா, நிறைய பேர்லாம் ஏன் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு கேட்பாங்க, ரைட். ஸோ ஒன்லி சம் ரெஜிஸ்டர், சம் டோன்ட் ரெஜிஸ்டர்.
ஸோ இது எப்போ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இன் கேஸ் இஃப் தே அப்ளை ஃபார் டிவோர்ஸ் ஆர் சம்திங் எல்ஸ் இல்லை யூ ஆர் கோயிங் யூ நீட் பாஸ்போர்ட் யூ கோயிங் அப்ராட் இந்த மாதிரி டைம்ல தான் அது அவசியம். ஸோ அதனால என்ன ஆயிருது உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது கம்பல்சரி இல்லைன்ற மாதிரி ஆயிருது. ஓகேங்களா, ரைட்? ஸோ அதனால முஸ்லிம்ஸ் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா தே ஹாவ் டு ரெஜிஸ்டர் வித் த ஸ்டேட் அத்தாரிட்டிஸ் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகே, அண்ட் தென் இஃப் இன் கேஸ் இஃப் தே ஆர் டிவோர்ஸ்ட், ஓகே, ஆர் தே டோன்ட் வாண்ட் த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அப்படின்னா அந்த ஒய்ஃப் அவங்களோட சில்ட்ரனுக்கு தே ஷுட் கிவ் அன் ப்ராப்பர் அலிமனி. ஓகேங்களா, ரைட்? ஸோ இதுல வந்துட்டு அது கிடையாது. ஓகேங்களா, ஸோ கரெக்டா வந்துட்டு லைக் அலிமனி வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா, ரைட்? ஸோ அது வந்துட்டு ப்ராப்பரா பண்ணணும். ஸோ பிகாஸ் தே வில் பி ஸ்டாண்டர்ட், ரைட்டா? அவங்க பாட்டுக்கு இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணிட்டு போயிருவாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அவங்களோட ஃபேமிலி என்ன ஆகுறது? ஓகே, ஸோ ஈவன் அது ரிலேட்டட் கூட என்ன அப்படின்னா ஹிந்து மேரேஜ் ஆக்ட்ல தான் ப்ராப்பரா அது இருக்குதே தவிர அலிமனி இதுல வந்துட்டு கிடையாது. ஓகேங்களா, ரைட்? ஸோ நவ் இட் இஸ் அஃபெக்டிங் த லைஃப் ஆஃப் த விமன். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு விமனை அஃபெக்ட் பண்ற மாதிரி அது மாறிடுச்சு. ஸோ இது ரிலீஜன் பேஸ்ட்ன்றது கிடையாது. யூ ஆர் டீலிங் வித் விமன். ஓகே, ஸோ வல்னரபிள் செக்ஷனுடைய ரைட்ஸை பத்தி நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா, ஸோ நாட் அபவுட் ரிலிஜன். நெக்ஸ்ட், ஓகே, ஸோ வேற என்ன லாஸ்லாம் இருக்கு? ஸோ இட் இஸ் ப்ரிவலண்ட், அது வந்துட்டு உண்மையாயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி இட் இஸ் இன் ப்ரிவலன்ஸ். ஸோ இவங்க என்ன பண்றாங்க, அதை ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ வெதர் கவர்மெண்ட் ஹேஸ் அ பவர் டு டூ இட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் ஹேஸ் அ பவர் டு டூ. ஓகேங்களா, ரைட்? ஸோ அது இல்லாம இது ரிலேட்டடா, ஓகேங்களா, ஸோ டைரக்டா சொல்லாம வேற எங்க இந்த மெஷர்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க அகைன்ஸ்ட் பாலிகேமி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இன் பிஎன்எஸ் யூ ஹேவ் அ செக்ஷன் வேர் when husband or wife they already have one more marriage, okay, so already marriage is there. ஓகேங்களா, அது இருக்கிறப்பயே செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னா it becomes void அப்படின்னு சொல்லிட்டு பிஎன்எஸ் செக்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, தென் இன் சர்லா முத்கல் versus யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் what they said, so because it is allowed in Islam, what some people do only to do second marriage they are converted to Islam. ஓகேங்களா, ரைட்? ஸோ அது வந்துட்டு ப்ராஹிபிட்டட். அப்படி பண்ணீங்க அப்படின்னா the marriage becomes void அப்படின்ட்டு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் இருக்கு. Then in Shaira Banu case, they said the instant triple talaq, not whole triple talaq. ஓகேங்களா, triple talaq இல்ல நினைச்ச கூடாது. Instant triple talaq means when you say talaq to some person, they are considered divorced. ஓகேங்களா, ரைட்? அந்த talaq வந்துட்டு there is a proper procedure. First talaq சொல்லிட்டு there should be a period of time where they both should not meet. Then again after 3-4 months they should meet. இந்த மாதிரி 3 times டைம் பீரியட் கொடுத்து தலாக் சொல்லணும். இவங்க என்ன பண்ணிடுறது, 3 தடவை தலாக் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சுக்கிறது. ஓகேங்களா, ரைட்? ஸோ அண்ட் வாட் ஹேப்பன், இட் பிகேம் இன்ஸ்டன்ட் தலாக் த்ரூ ஈவன் த்ரூ வாட்ஸ்அப் மெசேஜஸ். ஈவன் வாட்ஸ்அப் மெசேஜஸ் அண்ட் தலாக் மேரேஜ் இஸ் ஓவர். ஸோ அதை மட்டும் தான் என்ன பண்ணாங்க, ப்ராஹிபிட் பண்ணாங்க. ஓகே, ஸோ அது வந்துட்டு கோர்ட் வந்துட்டு ப்ராஹிபிட் பண்றாங்க. தென் ஃபாலோயிங் தட் பார்லிமெண்ட் enacted a law, முஸ்லிம் உமன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆன் மேரேஜ் ஆக்ட் 2019. இதை ஃபாலோ பண்ணி அடுத்து கவர்மெண்ட் கொண்டு வந்த ஆக்ட் அது. ஓகேங்களா, ஸோ இந்த இதுல கேஸ்ல பாத்தீங்கன்னா இட் டெல்ட் ஒன்லி வித் த ட்ரிபிள் தலாக் அண்ட் நாட் அபவுட் other things. Okay, so particularly about polygamy and nikah halala. So polygamy means you know multiple wives, and nikah halala means if a wife is divorced from a husband. Okay, right? So divorce ஆயிட்டாங்க first husband அப்படின்னா, if she wants to again to be with that first husband அப்படின்னா, so she should be undergone second marriage and second husband வந்துட்டு இறந்துருக்கணும் இல்லாட்டி டைவோர்ஸ் ஆயிருக்கணும். அப்படின்னா தான் என்ன பண்ண முடியும், திரும்பவும் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டோட அவங்களால ஒன்று சேர முடியும். ஓகேவா, சோ இந்த மாதிரி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இதை என்னன்னு சொல்லிடுறாங்க, நிக்கா ஹலாலா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ரைட்? சோ இதெல்லாம் வந்துட்டு இட் இஸ் நாட் அண்டர் த ஸ்க்ரூட்டினி. ஓகே, then particularly when you see in Islam, yes there is a law. ஓகேங்களா, so the answer forest 3 you can have marriages, but in that also they have stated that it should be fair and justified. ஓகேங்களா, when marriage is not fair, you can't maintain one or two wives, more than one, then you should restrict it only to one wife அப்படிங்கறதே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ரைட்? ஸோ இது இல்லாம வாட் ஆர் த எஃபோர்ட்ஸ் வேர் டேக்கன் அகேன்ஸ்ட் பாலிகேமி. ஓகேங்களா, ஸோ இது ஏதோ புதுசா ரிலிஜனை வந்து டச் பண்றாங்க அப்படியான்னு கேட்டா நோ, இட் இஸ் நாட் லைக் தட். ஓகே, ஸோ ஆல்ரெடி யூ ஹேவ் அண்டர் டிபிஎஸ்பி. ஓகேங்களா, ரைட்? ஸோ டிபிஎஸ்பி கீழே ஆர்டிகல் 44 யூ கேன் இம்ப்ளிமெண்ட், ஐ மீன் ஸ்டேட் இஃப் ஸ்டேட் விஷஸ் இட் இஸ் என்டிவர் டு கிரியேட் யூசிசி. ஓகேங்களா, யூனிஃபார்ம் சிவில் கோடு. ஓகேங்களா, நினைச்சாங்கன்னா எல்லா சிட்டிசனுக்கும் ஒரே மாதிரி கோடு கொண்டு வரலாம். ஸோ டிபிஎஸ்பிலே இருக்கு, மீன்ஸ் இட் இஸ் ஆல்ரெடி பிரசன்ட் இன் த கான்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா, so it is not a negative thing. And apart from that, when you look over all the social reforms, polygamy was against the lot of reformers list. ஓகேங்களா, அதே மாதிரி பாலிகேமிக்கு அகைன்ஸ்டா தான் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், ஹிந்து மேரேஜ் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா, ரைட்? ஸோ தேர் வாஸ் அ ப்ரிவலன்ஸ் நாட் ஜஸ்ட் இன் இஸ்லாம், இட் வாஸ் ஆல்சோ இன் ஹிந்துயிசம். ஓகே, ஸோ இருந்திருக்கு ப்ரிவலன்ஸ்ல லாட் ஆஃப் பீப்புள் சோஷியல் ரிஃபார்மர்ஸ் மூவ்ட் அகைன்ஸ்ட் இட், அண்ட் அதுக்கப்புறமா ஸ்டேட் லா வாஸ் ஆல்சோ கிரியேட்டட் அகைன்ஸ்ட் இட்.
ஓகேங்களா? ஸோ அப்படின்றப்ப இட் இஸ் நாட் அ நியூ திங் ஆர் பர்டிகுலர்லி டார்கெட்டிங் சம் ரிலிஜன். ஓகே ரைட். ஸோ இப்போ எஃபோர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் இஸ் ஸ்ட்ராங்லி அப்போஸ்ட் prevalence of polygamy in Kulin Brahmins. ஓகேங்களா? பர்டிகுலர்லி எங்கன்னா பெங்கால்ல வந்துட்டு a particular type of caste. ஓகேங்களா? So where there only that Brahmins belonging to that caste, they can marry more than 1 or 2 wives. ஓகேங்களா? ஸோ அதை வந்துட்டு அகெயின்ஸ்ட் பண்ணி ஈஸ்வர் வித்யாசாகர் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. ஓகே தென் யூ ஹேவ் ஆரிய சமாஜ். ஓகே எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஆரிய சமாஜ் அப்ப யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? தயானந்த சரஸ்வதி. ஓகேங்களா? சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஸோ இட் ஆல்சோ அகெயின்ஸ்ட் அலாங் வித் சைல்டு மேரேஜ் தென் சப்போர்ட்டிங் திஸ் விடோ ரீமேரேஜ் அதோட சேர்த்து என்ன பண்றாங்க? பாலிகேமியும் அகெயின்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே தென் யூ ஹேவ் பிரம்ம சமாஜ் அகெயின்ஸ்ட் இட். அண்ட் ஃபைனலி யூ ஹேவ் ராணி ரஷ்மோனி. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஷீ சப்மிட்டட் அ டிராஃப்ட் ப்ரொபோசல் அகெயின்ஸ்ட் பாலிகேமி டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஓகேங்களா? அதை சப்மிட் பண்ணி தென் அவங்களோட எஃபோர்ட்ஸ்ல ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹிந்து மேரேஜ் ஆக்ட் லேட்டர் டைம்ல வந்துட்டு நம்மளுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஓகே ஸோ இந்து மேரேஜ் ஆக்ட் 1955ல வந்துட்டு அடுத்து கொண்டு வரும். ஓகே ரைட். ஸோ இது வந்துட்டு எஃபோர்ட்ஸ் பாலிகேமிக் அகேன்ஸ்டா என்னென்ன எஃபோர்ட்ஸ் வந்துட்டு இந்தியாவில் நடந்துச்சு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் சென்சஸ் caste count. So what happened அப்படின்னா ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா has decided to use an open-ended caste question. Means, what is your caste? That's the question. And you can tell anything. ஓகேங்களா? So, it is not about you have a list. ஓகேங்களா? லிஸ்ட் வச்சிருக்கிறோம். இந்த லிஸ்ட்ல எந்த கேஸ்ட்னு செலக்ட் பண்றது கிடையாது. ஓகேங்களா? உங்களுக்கு என்ன தேடுதோ அந்த பேரை நீங்க சொல்லிக்கலாம். ஓகேவா? So, it's a open-ended question. ஓகேங்களா? So, what happened? Now it will become a problem. அப்படிங்கிறதா அது. ஓகேங்களா? ரைட். ஸோ இது இருந்துச்சா அப்படி ஆல்ரெடி இருந்துச்சா அப்படின்னு கேட்டா இட் வாஸ் தேர். ஓகேங்களா? ஒன்ஸ் இதே மாதிரி ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ்லாம் இருந்துச்சு. ஈவன் இன் 2011 சென்சஸ் ஓப்பன் சென்சஸ் வாஸ் தேர். ஐ மீன் ஓப்பன் கொஸ்டின் வாஸ் தேர் ஆன் கேஸ்ட். ஓகேங்களா? பட் ஈவன் தோ தே கலெக்டட் ஆல் த டீடைல்ஸ் அபவுட் கேஸ்ட் தே டிடன்ட் ரிலீஸ் இட். ஓகேங்களா? ஸோ ரிலீஸ் பண்ணல யார் யார் என்ன கேஸ்ட் அப்படின்லாம் சொல்லிட்டு ரிலீஸ் பண்ண. ஓகே ஸோ இதில் என்ன இஷ்யூ அப்படி மேஜராக ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் தே கேன் ஸ்டேட் தேர் ஓன் கேஸ்ட் நேம் இட் டிஃபர்ஸ். சம்டைம்ஸ் என்ன ஆகும் ஒரே கேஸ்ட் கம்யூனிட்டியா இருப்பாங்க ரீஜன் டு ரீஜன் வைஸ் போறப்ப பேர் மாறும். ஓகேங்களா? ரைட். ஸோ சம்டைம்ஸ் யூ சி கவுடா கம்யூனிட்டி சேம் கவுடா கம்யூனிட்டி வென் தே ஆர் இன் கர்நாடகா தே ஹேவ் டிஃப்ரெண்ட் நேம், வென் தே ஆர் இன் ஆந்திரா தே ஹேவ் டிஃப்ரெண்ட் நேம், தமிழ்நாடு தே ஹேவ் டிஃப்ரெண்ட் நேம்ஸ். ஓகேங்களா? ஸோ டிபெண்ட்ஸ். ஓகே அந்த மாதிரி தென் ஸ்பெல்லிங்ஸ். ஓகேங்களா? ஸோ ஸ்பெல்லிங் என்ன ஆகும் நம்மளுக்கு ஒருத்தவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ரைட். அண்ட் ரீஜன் வைஸ் நேம் மாறுது. ஓகே ஸோ ஒரே கேஸ்டா இருப்பாங்க பட் பேரை மாத்தி சொல்றது இது நடக்கும். ஓகே ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆல் தீஸ் திங்ஸ் வில் ஹேப்பன். தென் சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா தே மே டூ திஸ் டு ஜாயின் வித் பிக் கேஸ்ட். ஓகேங்களா? ரைட். வேற பெரிய கேஸ்ட் கூட டக்குன்னு அவங்கள வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்னு நினைக்கலாம். ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு. 1931 சென்சஸ்ல என்ன ஆகுது இந்த மாதிரி டேட்டாஸ் அவங்க சொன்னப்ப டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கேஸ்ட் கிரியேட்டட். ஓகேங்களா? ரைட். அபார்ட் ஃப்ரம் த எக்ஸிஸ்டிங் ஒன்ஸ். ஓகே ஸோ அது இல்லாம வேணும்னு என்ன பண்றது லார்ஜர் கேஸ்டுக்கு பேரை வந்துட்டு சொல்றப்ப அவங்களோட பாப்புலேஷன் வந்துட்டு ஜாஸ்தியா தெரியும். தென் அகைன் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? யூ வில் யூஸ் இட் ஃபார் ஓட் பேங்க். ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் நம்மளுக்கு நடந்திருக்கு. 1931 சென்சஸ் யூ மே கன்சாலிடேட் தெம்செல்ஃப் டு லார்ஜ் குரூப். தென் கிளாசிபிகேஷன் எரர் ஒரே கேஸ்டே என்ன பண்ணலாம் நம்ம திருப்பி திருப்பி டிவைட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இது வந்துட்டு சும்மா வாங்கி வைக்கிறது மட்டும் கிடையாது. யூனிட்டி கிளாசிஃபை. ஸோ திஸ் குரூப் ஆஃப் பீப்புள் வேர் தே ஆர் பிரசன்ட் வெதர் தே ஆர் சோஷியலி பேக்வர்ட் ஆர் நாட் அதெல்லாம் தெரிஞ்சாதானே நம்ம வந்துட்டு அதை யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ கேஸ்டே நம்மளுக்கு சரியா தெரியலனா ஹவ் யூ கேன் யூஸ் இட். ஸோ அதோட யூஸே இந்த இடத்துல இல்லாம போயிருது. அகைன் 2011ல சென்சஸ் டேட்டா கனெக்ட் பண்ணியிருந்தப்போ கேஸ்ட் டேட்டா இருந்தாலும் கூட என்ன பண்ணல நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ற மாதிரி எதுவுமே பண்ண முடியல. பிகாஸ் வி குடன்ட் கிளாசிஃபை இட் ப்ராப்பர்லி பர்டிகுலர்லி ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ். ஓகேங்களா? ரைட். தென் பாத்தீங்கன்னா 1951ல தே டிஸ்கண்டினியூட் த காம்ப்ரிஹென்சிவ் கேஸ்ட் எனுமரேஷன். ஸோ 1931 41 எல்லாம் இருக்கு. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க நம்மளால அதை ப்ராப்பரா வந்துட்டு கொண்டு வர முடியலன்னு சொல்லிட்டு அடுத்து டிராப் பண்ணிட்டாங்க. அகைன் 2011ல கேஸ்ட் டேட்டா கலெக்ட் பண்ணியிருந்தாலும் அந்த டேபுலேஷன் போட்டெல்லாம் எதுவுமே பண்ண கிடையாது. ஓகேங்களா? ஜஸ்ட் தே காட் த டேட்டா அவ்வளோதான். அண்ட் இட் வாஸ் நாட் ரிலீஸ்ட் ஆல்சோ. ஓகே ஸோ எவ்வளோ கேஸ்ட் எங்க இருக்காங்கன்றது இன்னும் பர்டிகுலரா நம்மளுக்கு தெரியாது. ஓகே ஸோ இப்போ எப்படி கலெக்ட் பண்ணுவாங்க டேட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ இந்த இப்போ இருக்கிற லிஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா பர்டிகுலர்லி பிசி எஸ்சி எஸ்டி இந்த லிஸ்ட்டை மட்டும் தான் ப்ராப்பரா செக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க சொல்ற அந்த பேரு பிசி லிஸ்ட்ல இருக்கா பிகாஸ் இட் இஸ் எலிஜிபிள் ஃபார் ரிசர்வேஷன். அந்த ஒரு பர்பஸ்க்காக மட்டும்தான் கேஸ்ட் வந்துட்டு இந்த எஸ்சி எஸ்டி டேட்டாவோட நீங்க வந்துட்டு பாத்துக்க முடியும். ஓகேங்களா? ரைட். தென் சென்சஸ் பாத்தீங்கன்னா இட் ஹேப்பன்ஸ் ஒன்ஸ் இன் 10 years தட் வி நோ. ஓகேங்களா? ரைட். ப்ராப்பர் சென்சஸ் 1881ல இருந்து நம்மளுக்கு நடந்துட்டு இருக்கு. ஓகே ரெகுலர் ப்ராப்பர் சென்சஸ். ஓகே
ஃபர்ஸ்ட் சென்சஸ் அட்டம் பாத்தீங்கன்னா 1872லயே ஸ்டார்ட் பண்ணிடுறோம். பட் ப்ராப்பர் சென்சஸ் 1881. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் நடந்த சென்சஸ் 2011. நவ் தே ஹேவ் ஸ்டார்டட் திஸ். ஓகேங்களா? 2011 தான் லாஸ்ட் சென்சஸ். ஓகே, and it is not a constitutional body. Okay, so எது இந்த சென்சஸ் கலெக்ஷன் இது எதுவுமே accordingly it is planned. So the working staffs இருப்பாங்களா, particularly school teachers, இவங்க தான் போயிட்டு சென்சஸ் டேட்டா வந்து கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. Okay, so they collect information regarding your age, then population, sex, literacy, occupation, religion, types of house what you have, whether you have vehicles or not. இந்த மாதிரியான டீடைல்ஸ் மட்டும் தான் அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஸோ ஒன் ஃபார் டீலிமிட்டேஷன். ஓகேங்களா? ஸோ கான்ஸ்டிடியூன்சி பிரிக்கிறதுக்கு வந்துட்டு யூஸ் ஆகுது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஃபார் பாலிசி டெவலப்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அந்த ஏரியால ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ரொம்ப பேக்வேர்டா இருக்காங்க, அப்போ அவங்கள வந்து டெவலப் பண்றதுக்கு என்ன மெஷர்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ் இட் இஸ் யூஸ். ஓகே, ஸோ ஒன் திங் ஃபார் டீலிமிட்டேஷன், அனதர் ஒன் ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாலிசி மேக்கிங். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுக்காகவும் தான் சென்சஸ் டேட்டா ஆக்சுவலா கலெக்ட் பண்றது. ஓகேங்களா? ரைட். ஸோ அகைன் கேஸ்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் அந்த கேஸ்ட்டை வச்சு நீங்க என்ன பண்ணலாம், யூ மே ஐடென்டிஃபை சம் கேஸ்ட் வர் சோ பேக்வர்ட், வேணும்னா அவங்களுக்கு ரிசர்வேஷனை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதுக்காக தான் அந்த கேஸ்ட் டேட்டா வந்துட்டு நம்மளுக்கு வேணும்ன்றதே தவிர, பட் சம்டைம்ஸ் என்ன ஆகும், when you get to know about the caste, again என்ன ஆகும், it sometimes it may lead to like any problems might be created. இல்ல அப்படின்னா they might be used for vote banks. ஸோ இதுதான் இஷ்யூ, கேஸ்ட் நம்மளுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா PM ஜன்ஜத்யா விகாஸ் மிஷன். It is launched in 21 to 22. Okay, so எதுக்காக அப்படின்னா, to strengthen the livelihood economic empowerment of communities depend on minor forest produce. Okay, minor forest produce na என்னது அப்படின்னா, things you can get from forest. Okay, so major na என்னது, for example you are getting a timber. ஓகேங்களா? Now it's a major thing. Okay, so அந்த மாதிரி timber அழிக்காம சின்ன சின்ன விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் கெட்டிங் சம் ஃப்ளவர்ஸ், வேக்ஸ், ஹனி, இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை மட்டும் நம்ம கலெக்ட் பண்றோம் அப்படின்னா அதுதான் என்னன்னு சொல்றோம், மைனர் ஃபாரஸ்ட் ப்ராடியூஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விகாஸ் ஸ்கீம், ஜன்ஜத்யா விகாஸ் ஸ்கீம். ஜன்ஜத்யா அப்படின்னாலே மேக்ஸிமம் இட் இஸ் ரிலேட்டட் டு ட்ரைபல் கம்யூனிட்டி. ஓகேங்களா? ஜன்ஜத்யா திவாஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ ட்ரைபல் கம்யூனிட்டின்னு அர்த்தம். ஸோ இந்த ட்ரைபல் பீப்புள், if they are collecting, when their life is dependent on the minor forest produce, ஓகேங்களா? ஸோ அதை கலெக்ட் பண்ணி அவங்க கொண்டு போய் என்ன பண்ணணும், they need to sell in some other place, ரைட்? இப்போ அவங்களே கலெக்ட் பண்ணி அதை போய் செல் பண்றப்ப they might be and particularly if they move through middlemen, ஓகேங்களா? என்ன ஆயிரும், அவங்களுக்கு வேணுங்கிற ப்ராஃபிட் அவங்களுக்கு கிடையாது. சேம் லைக் ஃபார்மர்ஸ் இல்லையா, அவங்களுக்கு வேணுங்கிற ப்ராஃபிட் கிடையாது, சேல் பண்ண முடியாது, they might get cheated. ஸோ இது வந்துட்டு அவங்க அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக நம்ம கொண்டு வந்த ஸ்கீம் தான் எது, இந்த ஜன்ஜத்யா விகாஸ் ஸ்கீம். ஓகேங்களா? ஸோ இதோடைய பர்பஸே என்ன அப்படின்னா, இந்த எம்எஃப்பி மூலமா அவங்க லைஃப் வந்துட்டு நல்லா ஆகிறதுக்காக. ஓகே, அதுக்கு என்ன பண்றோம் எஃபோர்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, we have tripod. ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி நம்மளுக்கு நார்மலா யூ ஹேவ் ரைஸ், ஓகேங்களா? யூ கல்டிவேட்டட் ரைஸ். ஓகே, ஸோ இந்த ரைஸ் உடைய மார்க்கெட் வேல்யூ இஃப் இட் ஃபால்ஸ், யார் கலெக்ட் பண்ணிப்பாங்க, கவர்மெண்ட் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம் அட் எம்எஸ்பி. ரைட்டா? எம்எஸ்பி பிரைஸ்ல வந்து கவர்மெண்ட் வந்து கலெக்ட் பண்ணிடும். எதுக்காக, ஃபார்மர் ஷுட் நாட் கெட் அஃபெக்டட் அப்படின்றதுக்காக. அதே மாதிரியேவும் இங்க என்ன ஆகுதுன்னா, ட்ரைஃபெட் வில் கம் அண்ட் கலெக்ட் இட். ஓகேங்களா? ஸோ ட்ரைபல் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, இந்த எம்எஃப்பி ப்ராடக்ட்ஸை அதே மாதிரி எம்எஸ்பி மாதிரி ஒரு ரேட்ல இவங்களே வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ தட் பீப்புள் வில் நாட் கெட் அஃபெக்டட். ஓகேங்களா? ஸோ ட்ரைபல் பீப்புள் அஃபெக்ட் ஆக மாட்டாங்க, அது ஒன்று. ஓகேங்களா? தென் தே ஹேவ் கேந்திராஸ். ஓகேங்களா? மீன்ஸ் ஷாப்ஸ். ஓகே, ஸோ ஜன்ஜத்யா விகாஸ் கேந்திராஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ பீப்புள் என்ன பண்ணிக்கலாம், தே கேன் ஸ்ட்ரைட் அஹெட், தே கேன் கோ அண்ட் செல் இன் தட். ஓகேங்களா? ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும், நல்ல இன்கம் வந்துட்டு கிடைக்கும். ஓகே, ரைட். ஸோ இதுதான் வந்துட்டு மேஜர் பாயிண்ட்ஸ் அண்டர் திஸ் விகாஸ். ஓகே, ஸோ எம்எஃப்பி அண்ட் பார்த்தீங்கன்னா அகைன் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்ல எம்எஃப்பி அலோன் கான்ட்ரிபியூட்ஸ் அரௌண்ட் 20 to 40% ஆஃப் their இன்கம். ஓகேங்களா? ரைட். So it combines your MSP procurement, okay, then skill development, like how you need to do or how you need to cultivate something or you need to procure it, and எல்லாத்தையுமே skill development வந்து சொல்லி தராங்க without affecting the environment. Okay, then market linkages. So இப்போ கேந்திரா சொன்னோம் இல்லையா, linking with the market. So market linkages இதெல்லாம். Okay, so you have கேந்திராஸ். So கேந்திராஸ்ல மட்டும் பார்த்தீங்கன்னா 168 crores வந்துட்டு சேல் ஆயிருக்கு. Okay, so minor forest produce அப்படின்னா, so non timber forest produce like medicinal plants, herbs, roots, tubers, honey, இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ அகைன் இட் இஸ் ரெகக்னைஸ்ட் அண்டர் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட். ஓகேங்களா? ஸோ ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் படி யூ ஷுட் நாட் டச் த ஃபாரஸ்ட் இல்லையா, ரைட்?
பட் இதுல இந்த ஓனர்ஷிப் ஆஃப் சச் திங்ஸ் எம்எஃப்பி ஓனர்ஷிப் வந்து இட் இஸ் ரெகக்னைஸ்ட். யார் பண்ணலாம் அப்படின்னா எல்லாரெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம போயிட்டு தேனை கலெக்ட் பண்ணி இதெல்லாம் விற்க கூடாது. இல்ல யார் பண்ணலாம் அப்படின்னா ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அண்ட் அதர் ஃபாரஸ்ட் டிவெல்டர் கம்யூனிட்டி. ஓகேங்களா, அவங்க மட்டும் தான் என்ன பண்ணணும், ட்ரெடிஷனலா when they are dependent on the forest, அவங்க மட்டும் என்ன பண்ணிக்கலாம், they have this ownership, so they can collect and they can sell. Okay, அது மட்டும் allowed. Okay, then okay, so we have MSP for 87 minor forest produce. Okay, then you have Bandhan Vikas Kendras. ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்கீம்காகவே ஓகேங்களா, யூ நீட் டு செல் யோர் எம்எஃப்பி இன் திஸ். ஓகேங்களா, ஸோ மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸர் இதில் வந்துட்டு நம்ம வித்துக்கலாம். Then apart from that, not just related to selling it. ஓகேங்களா, ஸோ இந்த ப்ராடக்ட் வந்துட்டு இட் ஷுட் பி அட்ராக்டிவ் ஃபார் த கஸ்டமர்ஸ் இல்லையா. ஸோ இப்போ இந்த கேந்திராஸ்ல என்ன பண்ணுவாங்க, ப்ரொக்யூர் பண்றதுல இருந்து அதை நீட்டா பேக்கேஜ் பண்றது. ஓகேங்களா, ஸோ சம்டைம்ஸ் சம் பர்டிகுலர் திங்ஸ் வேர் ஃப்ரம் ஒன்லி ஃப்ரம் சம் ஃபாரஸ்ட், அதுக்கு ஜிஐ டேக்ஸ் கொடுக்கறது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியா அதை வந்துட்டு பிராண்டிங் பண்ணி சேல் பண்றது யாரோட வேலை, இந்த கேந்திராஸோடைய வேலை. ஓகேங்களா, ஸோ அதையும் அவங்க பண்றாங்க. ஸோ சும்மா ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு போய் விற்கிறதுக்கு பதிலாக இஃப் இட் இஸ் பிராண்டட், ஓகேங்களா, பேக்கேஜ் எல்லாம் ப்ராப்பரா இருந்துச்சுன்னா வேல்யூ அடிஷன் பண்ணியிருக்கோம், ரைட். ஸோ யூ வில் கெட் எக்ஸ்ட்ரா மணி ஃபார் இட், ரைட்டா. ஸோ அந்த மாதிரியான ஒர்க்ஸை வந்துட்டு இந்த கேந்திராஸ்ல பண்ணுவாங்க. அண்ட் யார் இன்கேஸ் வந்துட்டு மார்க்கெட் ப்ரைஸ் கம்மியாயிடுச்சுன்னா யாரு ப்ரொக்யூர் பண்ணிடுவாங்க, ட்ரைஃபெட் வந்துட்டு ப்ரொக்யூர் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, நீங்க ஜஸ்ட் ரீட் த்ரூ இட். இப்போ சொன்ன மேட்டர்ஸ் தான். ஓகேங்களா, ரைட். Even if you want money, ஓகேங்களா, you can get it through banks and things to establish this கேந்திராஸ். ஓகேங்களா, வேணும் அப்படின்னா அமௌண்ட் வாங்கி பேங்க்ல இருந்து கூட எப்படி உங்களுக்கு ஜன் ஔஷதி கேந்திராஸ் இருக்குது, ரைட்டா. ஸோ அந்த மாதிரி ஜெனரிக் மெடிசின்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அந்த மாதிரி சேம் டைப் ஆஃப் கேந்திராஸ் அங்கே மெடிசின்ஸ் விற்கிறோம், அதுக்கு பதிலாக எங்க எம்எஃப்பி விற்க போறோம். அவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஓகேங்களா, ரைட். இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம், லைக் ஜன்ஜாத்திய விகாஸ் மிஷன் பார்த்துருக்கோம். தென் கேஸ்ட் கவுண்டர், ஓகே, அது வந்துட்டு பார்த்தோம். Polygamy, sacrilege law, and urban local bodies பத்தி பார்த்துருக்கோம். Okay, that's it for today. Thank you.